நான் பாவம் செய்ய துவங்கிய பின்னால் ஒரு பாவம் இன்னொரு பாவத்தின் கதவை திறந்தது. இந்த நேரத்தில் என் தாயை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் தாய் 10ஆம் பசலியாகவும் என் நகைப்புக்குரியவராகவும் தோன்றினார். நான் சொல்வேன், நான் யோகமில்லாதவள். எனக்கு கிடைத்த தாய் படிக்காத 10ஆம் பசலியான ஏழை. 13 வயதிலேயே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்கின்ற, எங்கே வேண்டுமானாலும் போக அனுமதிக்கின்ற என் பணக்கார நண்பர்களின் தாயைப் போல ஒரு தாயை கடவுள் ஏன் எனக்கு கொடுக்கவில்லை? என் நண்பர்கள் கருக்கலைப்பு செய்ய துவங்கினார்கள். கருக்கலைப்பை அவர்கள் சாதாரணமாக பார்க்க துவங்கினார்கள். யாருடனும் படுக்க விரும்பாத ஒரு கோழையாக நான் இருப்பதாக என் நண்பர்கள் என்னை உணர வைத்தார்கள். நான் கன்னித்தன்மையில் இருந்தேன். அவர்களுடைய நண்பர்களோடு நான் படுக்க விரும்பாததால் அந்த கூட்டத்தில் நான் கருப்பாடு போல இருப்பதாக என்னை உணரச் செய்தார்கள். நான் ஏன் அந்த பாவத்தை செய்யவில்லை தெரியுமா? என் புனிதமான தாய்தான் காரணம். அவர் எனக்காக செய்கிற இறை வேண்டல்கள் என் நண்பர்கள் செய்வதையெல்லாம் நானும் செய்யாதவாறு பயத்தை உண்டாக்குகிறது. ஆனால் அவர்கள் செய்வதனைத்தும் எனக்கு பிடித்திருந்தது. அவர்களை பின்தொடர்ந்தேன். அவர்களோடு சேர்ந்து அனைத்தும் செய்தேன். இது ஒன்றை தவிர. எனக்கு 13 வயதுதான். ஆனால் அதற்குள்ளாகவே நிறைய பாவங்களோடு நெருக்கம் ஏற்பட்டு விட்டது. பள்ளிக்கு செல்வதை தவிர்த்துவிட்டு ஆபாச படங்கள் பார்க்கச் சென்றேன். என் தாயிடம் மிக கோபமாக நடந்து கொண்டேன். கெட்ட மாணவளானேன். தேர்வில் பார்த்து எழுதினேன். ஏமாற்றினேன். பேராசைப்பட்டேன். பொறாமைப்பட்டேன். இவை எல்லாவற்றையும் விட மோசமானது என்னவெனில், மாந்திரீகத்தில் விழுந்துவிட்டேன். அதனால் என்னால் இறைவேண்டல் செய்ய முடியவில்லை. திருப்பலி எனக்கு எரிச்சலாகவும் சலிப்பாகவும் சோர்வாகவும் பயனற்றதாகவும் ஆகிப்போனது. மன அழுத்தத்திற்கு உள்ளானேன். பயங்கரமான கனவுகள் வந்தன. அச்சத்தில் வாழ்ந்து வந்தேன். எனவே தற்கொலை செய்து கொள்ள விரும்பினேன். இது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது. ஒருவர் மாந்திரீகத்திலும் ஜோசியத்திலும் நம்பிக்கை கொள்கிற போது சாத்தான் அவருடைய தலைக்குள் குடிபுகுந்து மன அழுத்தமும் மனக்கோளாறும் உருவாகும் வரை அவருடைய ஆள் மற்றும் அடிமனதை சேதப்படுத்துவான். நான் 13 வயதுதான். ஆனால் செத்தவள் போலானேன். அது முதல் என் வாழ்நாள் முழுவதும் நிறைய விடயங்களில் பாவம் செய்ய துவங்கினேன். இதில் கவலைக்குரியது, நான் அதிகமாக பாவம் செய்யும்போது என்னை அதிகமாக புனிதையாக உணர்ந்தேன். ஏனெனில் என் மனசாட்சி மழுங்கி போய் எதுவுமே பாவமில்லை என்ற நிலையில் இருந்தது. தொடர்வோமா நண்பர்களே?